இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்று என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்னைக்கு நான் நினைச்சுக்கிட்டேன். பெரியார் அவர்களோட சிந்தனை, கலைஞர் அவர்களோட பாரம்பரியம், அரசியல் பாரம்பரியம், அண்ணா அவர்களின் வழிகாட்டுதல், இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். என்னோட எண்ணங்களும் என்னோட கொள்கைகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்ன நினைச்சுக்கிறேன். வேலுநாச்சியார் பரம்பரையிலிருந்து வரீங்க சொல்லுங்க. ஏற்கனவே வேலுநாச்சியாருக்கு அவரோட 5 தலைவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்க அங்கிருந்து வந்தீங்க? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறைஞ்ச காலத்திலே நீங்க ரிட்டர்ன் ஆனதுக்கான காரணம் என்ன மேடம்? ராமநாத சமஸ்தானத்தில் பிறந்த வேலுநாச்சியார், ராணி வேலுநாச்சியார் அவர்களை கொள்கை தலைவரா என்னைக்கு அறிவிச்சாரோ அன்னைக்குதான் நம்மளோட ஃபேமிலியில இருந்த நம்மளோட ஆன்சிஸ்டர் வேலுநாச்சியாரை கொள்கை தலைவரா அறிவிச்ச ஒரு கட்சி, ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த கட்சியில இணைக்கணும்னு நான் முடிவு பண்ணது. பட் ஆனா தொடர்ந்து பெண்கள் புறக்கணிப்பும் பெண்கள் அவமரியாதையும் இதெல்லாம் தாவேக்கால தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் விஜய் இதுவரைக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கு இன்னும் வரல. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாளே இருக்கு. 30 நாள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரால் வெளியே வர முடியல. அவரால் வெளியே வரவும் முடியாதுன்றது தெரியுது. ஸோ அவரும் வரமாட்டாரு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கேடர்ஸும் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடணும். ஸோ எலெக்ஷன் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இந்த பர்பஸ் என்ன? மக்களை சந்திக்கணும். மக்கள் பணி அப்படிங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்நேரம் போய் களத்துல நின்று ஒவ்வொரு நிர்வாகியும் வேலை பார்க்கணும். அது யாருமே அங்க செய்யற மாதிரி எனக்கு தெரியல. மேடை பேச்சுக்கு 4 பேர் இருந்தா போதும் அப்படின்னா கட்சி நடத்திட முடியாது. அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் பொறுக்கித்தனம் பண்றது இல்ல அரசியல், பொறுப்போட நடந்துக்கிறது தான் அரசியல். அந்த வகையில அரசியல்வாதியா விஜய் ஒரு பெரிய அரசியல் தலைவரா வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதனால 90 எம்எல்ஏ சீட் வரலும் அவங்களுக்கு தரப்பட்டதாகவும், தொகுதிகள் தரப்பட்டதாகவும், டெப்டி சிஎம் வரலும் ஆஃபர் பண்ணதாகவும், ஆனா அதையும் மீறி இன்னைக்கு அவர் தனியா நிக்கிறதாக ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவங்க அலையன்ஸுக்கு ரெடியா இருந்தாங்களா மேடம்? ஆதவ் அர்ஜுனா சொல்றது ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒன்னு சொல்லி புதுசா ஏதாவது சொல்லுவோம், நம்ம சொல்றது பேசப்படணும்னு சொல்றாரா, தெரிஞ்சுதான் சொல்றாரா, தெரியாம பேசுறாரா, அவர் பேசுறத தலைவர் கண்டிக்கிறாரா, பாக்குறாரா? முதல்ல கண்டிக்கிறது விடுங்க, முதல்ல இவர் பேசுறதெல்லாம் வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியா போற போக்குல அவர் எந்த மதவாத கட்சிகளோடயும் நாங்க இணைந்து பயணிக்க மாட்டோன்றதுல தெளிவா அவர் நேத்து கூட சொல்லிட்டு போறாரு. இவர் என்னடானா ஆஃபர் வந்துச்சு, அதுல இருந்து இது கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. அது சென்சிபிளா தெரியல. அண்ட் இன்னொரு சட்ட போராட்டம் நடத்தினாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அதுல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பட்டனை ஃபுல்லா நாங்க டெலிட் பண்ணிடுவோம். எங்க மாவட்ட செயலாளர் போனா இன்னும் 60 நாள் தான் இருக்கு, எஃப்ஐஆர் டெலிட் பண்ணிடுவோம், நாங்க முதலமைச்சர் ஆயிருவோம். அரசியல்வாதிகள் கையில டெலிட் பட்டன் கொடுத்திருந்தா நம்ம தமிழக மக்கள் இந்நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க, அரசியல்வாதிகள் எங்கேயோ போயிருப்பாங்க. இத்தனை பேரும் முதலமைச்சர்ல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் ஏன் ஒரு சட்டத்துக்கு கீழே செயல்படணும்னு நினைக்கிறாங்க? சட்டம் அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் முதன்மை, அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகள். இவங்க எல்லாருமே நீதிமன்றத்துக்கு கீழே தான் வருவாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி ரூல் ஆஃப் பவர் கிடையாதுங்க, ரூல் ஆஃப் லால தான் நம்ம இந்தியா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இதெல்லாம் தெரியும். ஆதவ் அர்ஜுனா ஆரோக்கியசாமி, ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபர் தாவேக்காக்கு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு புஷி ஆனந்த் இந்த மாதிரி ஆட்களை வச்சு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் இனியாவது விழிச்சு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு. இந்த 30 நாளாவது மக்களை சந்திச்சா அட்லீஸ்ட் இந்த கட்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கட்சியை இந்த எலெக்ஷன்ல வளராட்டாலும் அடுத்த எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் இந்த தவறுகளை திருத்தி கொள்ளணும்ன்றது என்னோட வேண்டுகோள். நிறைய உமன் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எங்க என்ன செயல்படுறோம், நம்ம செயல்பாடு இருக்கா, தலைவர்கள் செயல்பட்டு இருக்காங்க, நம்ம செயல்பட முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயம். நம்ம எதுக்குமே செயல்பாடு இருக்காது, தலைவர் எங்க இருக்காருன்னே தெரியாது, அப்படி ஒரு கட்சியில் நம்ம பயணிச்சுக்கிட்டு தான் இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் டிவிகேல இருக்கேன்றதே டிவிக்காரங்க தான் சொல்றாங்களே ஒழிய டிவிகே காரங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி டிவிகே ஒரு பெரிய மர்மமான முறையிலேயே நடந்துட்டு இருக்கு. டிவிகேல இருந்து ஏன் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க?
இந்த இத்தனை கேள்வி கேட்குறீங்க. அருண்ராஜ்ட்டியோ ஆதவர்ஜுனாட்டியோ ஏன் ரஞ்சனா நாச்சியார் விலகுனாங்க? ஏன் அதுல என்ன பிரச்சனை? புஷியானந்த் பதில் சொல்லுங்க. ஆதவர்ஜுனாவை கூப்பிடுங்க. கூப்பிடுறாரு எல்லாம் வாங்க சன் டிவிக்குன்னு. நான் கூப்பிடுறேன் வாங்க, நான் ஏன் விலகுனேன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் பேச்சுவார்த்தைக்காவது வரணும். எதுவுமே இல்லை, எதுக்கும் பதில் கிடையாது. ஒன் சைடடா நாங்க சொல்றது மட்டும் கேளுங்க, இன்னும் 30 நாள் நாங்க நேரா சிஎம் சீட்ல உட்காருவோன்றது தவறான ஒரு வழிநடத்தல். இளைஞர்களை தவறா வழிநடத்துறது, மக்களுக்கு பொய்யான நம்பிக்கைகள், இவ்வளவு தங்கம் கொடுப்பேன், இவ்வளவு இது கொடுப்பேன்ற பொய் நம்பிக்கைகளை நம்பி பெண்களும் ஏமாந்து இந்த கட்சியின் பின்னாடி பயணிக்கிறது ஒரு மடத்தனம். விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேசுடன் ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.